கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இயேசு பரிசேயன் ஒருவன் வீட்டிலே போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தார். அப்பொழுது அவர் கை கழுவாமல் உட்கார்ந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் பரிசேயனை நோக்கி, நீங்கள் பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. கைகளை கழுவிவிட்டு மட்டும் சாப்பிட்டால் போதுமா? உள்ளமல்லவோ பரிசுத்தமாயிருக்க வேண்டும். நீங்கள் உட்புறத்தை விட்டு விட்டீர்கள், நாங்களோ உட்புறத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பரிசுத்தமாக வைத்திருக்கிறோம் என்றார். பரிசேயரை குறித்து கர்த்தர், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு விளைகிற விளைச்சல்களில் தசம பாகத்தை கொடுத்து விடுகிறீர்கள், ஆனால் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போட மாட்டேன் என்கிறீர்கள். மனுஷருக்கு நியாயம் செய்யாமல் இருக்கிறீர்கள், மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்தாமல் இருக்கிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியவைகளையும் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கூறினார். அப்பொழுது ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடம், போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதுனால் நியாய சாஸ்திரிகளாகிய எங்களையும் குறை கூறுவது போல் அல்லவா தோன்றுகிறது என்றார். உடனே இயேசு, நியாய சாஸ்திரிகளாகிய நீங்கள் கஷ்டமான சுமைகளாகிய நியாய பிரமாணத்தை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்கள் நியாய பிரமாணத்தின்படி நடப்பதில்லை. உங்கள் பெற்றோர்கள் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்றுவிட்டு அது பாவமல்ல என்று கூறுகிறார்கள், நீங்களோ கொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். உங்கள் பெற்றோர்களின் கொலைபாதகத்துக்கு நீங்களும் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். ஆகவே அந்த தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழி உங்களிடத்தில் கேட்கப்படும். அறிவாகிய சாவியை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகவும் மாட்டீர்கள், போக மனதாயிருக்கிறவர்களையும் போக விடவும் மாட்டீர்கள் என்று இயேசு நியாய சாஸ்திரிகளிடம் கூறினார். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒரு சில பெண்கள் பக்கத்து கிராமத்திற்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு ஊழியம் செய்ய செல்வார்கள். இதை பார்த்த மற்றவர்கள் கூடி கூடி இவர்களை பற்றி கேலி பேசுதல், கிண்டல் அடித்தலில் ஈடுபடுவார்கள். இவர்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறார்களாம், இவருடைய ஊழியத்தை இயேசு பார்க்கவா போகிறார், இவர்களை பற்றி தெரியாதா என்ன என்று குறை கூறி கொண்டு இருப்பார்கள். இப்படி கூடி சிரித்து கொண்டிருக்கும் போது தற்செயலாக ஒருவர் வந்தார். வந்தவர் இவர்கள் சிரிப்பதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். பின்பு கூறினார், நீங்கள் இப்படி அரட்டை அடித்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக ஊழியம் செய்யவோ ஊழியம் செய்பவர்களுக்காக ஜெபிக்கவோ செய்யலாம். நீங்களும் ஊழியம் செய்ய மாட்டீங்க, ஊழியம் செய்கிறவர்களை செய்யவும் விட மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் தான் திருத்தணும் என்றார். எத்தனை உண்மை என்று பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் இப்படி யாரையாவது குறை கூறி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மற்ற மனிதர்கள் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்கிற போது நாம் அவர்களை தடை செய்யாமல் உற்சாகமூட்டுகிறவர்களாக ஈடுபடுவோம். யாரையும் நாம் தடை செய்யாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் யாரையும் தடை பண்ணாமல் உற்சாகமூட்டி ஊழியம் செய்ய அனுகிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.